கத்து தராரு. அப்படி சுக்ராச்சாரியாரோட வீட்டுல கஜன் இருக்கும் போது சுக்ராச்சாரியாருடைய மகளான தேவயானி கஜனை பார்த்து ஒரு தலையாக காதலிக்கிறாள் கஜனை. இந்த கஜன் என்ன பண்றான், சிறந்த முறையிலேயே போர் பயிற்சி கத்துக்கொண்டு வரான். உடனே இந்த அசுர பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க, இப்படியே இந்த கஜன் போர் பயிற்சியை கத்துக்கொண்டு போனா கூட சீக்கிரத்துல நம்மளுடைய குரு கிட்ட இருந்து சஞ்சினி மந்திரத்தை கத்துக்கொண்டு போயிடுவான். அதனால இவனை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி கஜனை ஒரு முறை கடல்ல வெட்டி தூக்கி போட்டுறாங்க. உடனே சுக்ராச்சாரியர் என்ன பண்றாரு, சாயங்காலம் டைம் ஆகி போச்சு, இன்னும் கஜனை காணல, அவர் எங்கேயோ போயிட்டுப்பான்னு சொல்லி சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே தேவயான் என்ன பண்றா, சுக்ராச்சாரியர்கிட்ட ஓடி போறான். அப்பா கஜனை காணவில்லை, கஜன் எங்கே போயிருக்கிறான்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அம்மா எனக்கு அவர் எங்க போனான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சுக்ராச்சாரியார் சொல்றாரு. உடனே தேவயானியோ, நான் கஜனை காதலிக்கிறேன், எனக்கு கஜன் வேண்டும், அதனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று உங்களுடைய ஞான திருஷ்டியால் பாருங்கப்பான்னு சொல்றான். உடனே சரின்னு சொல்லி சுக்ராச்சாரியாரும் பார்க்கும் போது இந்த அசுர பிள்ளைகள் செய்த செயல் தெரிந்து உடனே சஞ்சினி மந்திரத்தை சொல்லி சுக்ராச்சாரியார் கஜனை உயிர்ப்பிச்சிடுறாரு. உடனே தேவயானிக்கு ஒரே சந்தோஷம். இந்த அசுர பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பி கஜனை உயிர்ப்பிச்சிட்டாரு, அதனால இன்னொரு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் பண்ணிடுறாங்க. கஜனை வெட்டி அவனோட உடலை எரிச்சு அந்த அஸ்தியை சோமபானத்துல கலந்து தங்களுடைய குலகுருவான சுக்ராச்சாரியாருக்கே தந்துடுறாங்க. உடனே சுக்ராச்சாரியார அந்த மதுவை குடிச்சிடுறாரு. உடனே அதே சாயங்காலம் டைம் வந்துருச்சு. உடனே தேவயானி என்ன பண்றான், தந்தை கிட்ட போறான். அப்பா கஜனை மீண்டும் காணவில்லை அப்பா, இந்த அசுர பிள்ளைகள் தான் போன முறை செஞ்ச மாதிரி கடலை தூக்கி போட்டாங்க வெட்டி, அதே மாதிரி அதே மாதிரி இப்பவும் ஏதாச்சும் அவர் கொண்டுட்டுப்பாங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பாருங்கப்பா, எனக்கு கஜன் வேணும், கஜன் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லிடுறான். உடனே சரின்னு சொல்லி சுக்ராச்சாரியார ஞான திருஷ்டியால பார்க்கும் பொழுது கஜன் சுக்ராச்சாரியாரோட வயிற்றுல இருப்பது தெரிய வந்துருது. இதனால சுக்ராச்சாரியார் என்ன பண்றாரு, அம்மா கஜன் என்னுடைய வயிற்றுல இப்ப இருக்கான், அவனை உயிர்ப்பிச்சா நான் செத்துடுவான்னு சொல்லிடுறான். உடனே சுக்ராச்சாரியர் என்ன சொல்றாரு, அசுர பிள்ளைகளை கூட்டு இது வரைக்கும் நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சினோ அதை நடக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்களே, நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு. உடனே தேவயானி என்ன சொல்றான், அப்பா எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, எனக்கு கஜன் தான் முக்கியம், அதனால எனக்கு கஜனை நீங்கள் உயிர்ப்பிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அம்மா அந்த கஜனை நான் சஞ்சினி மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிப்பான், ஆனா உயிர்ப்பித்த போது கஜன் என்னோட வயிற்றை கிழித்து கொண்டுதான் வெளியே வருமா, அப்படி வந்தா நான் செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு தேவயானியும் பரவாயில்லை, எனக்கு கஜன் தான் முக்கியம் சொல்றான். இப்ப கூட சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு பையனும் எந்த ஒரு பொண்ணும் அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சுதான் சொல்லி கேட்கறது இல்ல. அதே மாதிரி தன்னுடைய மகளுக்காக என்ன பண்றாரு சுக்ராச்சாரியாரு, தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய வயிற்றுல இருக்கும் கஜன் கிட்ட பேசுறாரு. கஜன், நான் உனக்கு சஞ்சினி மந்திரத்தை சொல்லித்தரேன், அப்படி சொல்லி தந்த உடனே நீ என்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில வருவ, உடனே நான் செத்து போயிடுவேன், மீண்டும் அந்த சஞ்சினி மந்திரத்தை சொல்லி எனக்கு நீ தான் உயிர்ப்பிச்சு தரணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே சரின்னு சொல்லி கஜனும் ஒத்துக்கிறான். உடனே சுக்ராச்சாரியார் சஞ்சினி மந்திரத்தை சொல்லுகிறார். கஜன் சுக்ராச்சாரியோட வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில வரான். உடனே கஜன் என்ன பண்றான், மீண்டும் சஞ்சினி மந்திரத்தை சொல்லி சுக்ராச்சாரியார உயிர்ப்பிச்சிடறான். உடனே சுக்ராச்சாரியோட காலில் விழுந்து, நான் எதற்காக வந்தனோ அந்த வேலை முடிந்து விட்டது, நான் எங்க வீட்டுக்கே போறேன் நீ சொல்லி கிளம்புறான். கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறான். இந்த சுக்ராச்சாரியர் என்ன பண்றாரு, கஜனை வாழ்த்தி அப்பா நீ சிறந்த முறையில் வாழ்வாயின்னு சொல்லிடுறாரு. உடனே கஜன் என்ன பண்றான், வீட்டுக்கு நடந்து போகிற பாதையில தேவயானி என்ன பண்றான், அவனை வழி மறைச்சு, கஜன் நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்றான். அதுக்கு கஜனோ, அம்மா நீ எனக்கு சகோதரி முறை, அதனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றாரு.
நான் எப்படி உனக்கு சகோதரன் முறை நீ சொல்லி கேக்குறா. அதை கொண்டு கஜனும் நீ எந்த தந்தையிடம் உடம்புல 2 மாத காலம் இருந்தியோ அதே மாதிரி அந்த தந்தையோட உடலை கிழித்து கொண்டு வெளியில் வந்தவன் நான். அதனால் நீ எனக்கு சகோதரி முறை. எப்பவுமே ஒரு குழந்தை அப்பா கிட்ட 2 மாசமும் அம்மா கிட்ட 10 மாசமும் ஆக மொத்தம் 12 மாசம் தான் ஒரு குழந்தை வளரும். அதற்கும் மேலாக கஜன் சொல்றான், ஒரு நாட்டின் அரசன் அவருடைய மனைவி, ஒரு நாட்டினுடைய குலகுரு அந்த குருவோட மனைவி, அண்ணனின் மனைவி, தெய்வம் தெய்வத்தின் மனைவி, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை, இவர்கள் 5 பேருமே அம்மா அப்பா தாய் தந்தைக்கு நிகரானவர்கள். இவர்களோட பிள்ளைகளும் சகோதரன் சகோதரி முறை. நீ என்னுடைய குலகுருவோட மகள், அதனால நீ எனக்கு சகோதரி நீ சொல்லிடுறாரு. அதற்கும் மேலாக நீ எந்த வயத்திலிருந்து வந்தியோ அதே வயத்திலிருந்து தான் நானும் வந்தேன், அதனால நீ எனக்கு சகோதரி தான் நீ கஜன் சொல்றான். பலவிதமான காரணம் சொல்லியும் தேவயானி ஏற்கல. உடனே தேவயானி சொல்றான், கஜன் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டல்ல, அதனால நான் உன்னை சபிக்கிறேன். நீ என்னுடைய தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டு போன அந்த சஞ்சீவினி மந்திரம் உனக்கு மறந்து போகட்டும் சொல்லி சாபத்தை தந்துடுறான். அதற்கு உடனே திருப்பி கஜன் சொல்றான், என் மேல எந்த விதமான தப்பும் இல்லை, அதனால நானும் உன்னை சபிக்கிறேன். நீ உன்னுடைய குலத்தில் பிறந்த ஒருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், சத்திரியன் ஒருவனையே திருமணம் செய்து கொள்வாய் சொல்லி சாபத்தை கஜன் தரம். அடுத்த பதிவில் இந்த தேவயானிக்கும் நகுஷனோட மகனான யயாதிக்கும் எப்படி திருமணம் நடக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி என் இதயராக அன்பர்களுக்கு வணக்கம்.